ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி நம்ம சுடிதார் கட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன். அதை நாலாக மடித்து போட்டு கீழே ஈவன் பண்ணிக்கிட்டு ஒரு மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த சுடிதாரோட ஹைட் வந்து 40 இன்ச்சு. நம்ம லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை விட நம்ம கம்மியாக தான் நம்ம ஹைட் வைக்கணும். ஸோ அதனால் நான் 3 இன்ச்சு லெஸ் பண்ணி 37 இன்ச்சு லைனிங்கில் ஹைட் வைக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த சுடிதாருக்கு நெக் வந்து 3 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சஸ், தையலுக்காகவும் சேர்த்து நான் 3.5 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கிறேன். ஸ்லீவ்க்காக 6.5 இன்ச்சஸ் நான் இறக்கம் வைக்கிறேன். மேலே இருக்கிற அதே அளவு கீழே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து 40 இன்ச் செஸ்ட் அளவு கொண்ட ஒரு சுடிதார். அதை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 10 இன்ச் வரும். லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 10.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஷோல்டரில் சென்டர் கண்டுபிடிச்சி நான் வந்து ஸ்லீவ் வளை வரைஞ்சிக்கிறேன். உள் வளைவுக்காக ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு உள் வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் அளவு வந்து ஷோல்டர்லேருந்து 15 இன்ச் அளவுக்கு வேஸ்ட் அளவு மார்க் பண்ணுறேன். வேஸ்ட் அளவு வந்து 36 இன்ச்சு. அதை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் வருது. மேலே கொடுத்த அதே 1/2 இன்ச் லூஸ் இங்கே கொடுத்து 9.5 இன்ச்சஸ் நான் வந்து வேஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே கொடுத்த அதே தையலுக்கு 1.5 இன்ச்சு நான் இதுலேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சைடு ஓப்பன் அதாவது சீட் அளவு பார்க்க போகிறோம். அது டாப்பில் இருந்து 21 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணணும். அது 42 இன்ச்சஸ் நமக்கு வருது சைடு ஓப்பனில். அதை 4 டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச்சு வரும். சைடு ஓப்பனுக்கு நான் 1 இன்ச்சு லூஸ் கொடுத்து நான் 11.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண மேலே இருக்கிற டாப் எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் லைன் போட்டுக்கிறேன். மேலே தையலுக்காக 1.5 இன்ச்சு அளவு கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக பெண்ட் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இங்கே நம்ம 11.5 வச்சோம். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கூட்டி நான் 12 வைக்கிறேன். கீழே பாட்டமுக்கு நான் 12 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடு ஓப்பனுக்கு நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு கிளாத் இருந்தால் போதும். ஸோ தையலுக்காக சைடில் நான் 1 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். மேலே வச்ச அதே 3 இன்ச் கீழே மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு நான் நெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் வியர்க்கு இது மாதிரி குர்த்தி வந்து சுடிதார் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் நம்ம இது மாதிரி தச்சு போடும்போது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண இடத்துல நான் நாட்சஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம உள் வளைவு மார்க் பண்ணோம்ல, அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். பேக்கை நான் எடுத்துட்டேன், பார்த்து கட் பண்ணணும்.
இப்போ பேக்கோட நெக்கு நம்ம மார்க் பண்ணல. ஷோல்டர் நெக்கு 3 இன்ச்சஸ் வச்சு இறக்கம் வந்து 5.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். பேக் நெக் நார்மல் யூ நெக் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெக் அடித்து திருப்புறதுனால நான் கட் பண்ணல, மார்க் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். மீதி இருக்க லைனிங் கிளாத்தில் நான் ஸ்லீவ்க்கு எடுத்துருக்கிறேன். கீழே அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சஸ் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 12 இன்ச்சஸ், அதில் பாதி 6, லூஸ்க்காக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வச்சு நான் 6.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு கீழே வந்து நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன் அடிக்கைக்கு. ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சஸ், அதில் பாதி 6, அதோட 1.5 இன்ச்சு கூட்டும்போது நமக்கு 7.5 இன்ச்சு வருது. 7.5 இன்ச்சு வர இடத்துல நான் அந்த 3 இன்ச் மார்க் பண்ண இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இப்போ அதுலேயே ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக நான் உள் வளைவுக்கும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி நான் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே அளவுகளை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.